முக்கிய செய்தி. நெல்லை மாவட்டத்தில் நீதிமன்ற வாயிலில் படுகொலை செய்யப்பட்டது தொடர்பாக குற்றவாளிகளை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றம் முன்பு விசாரணைக்கு ஆஜராக வந்தவரை வெட்டி கொலை செய்தது தொடர்பாக 3 பேரை பிடிக்க காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஆல்வின் இணைப்பில் இணைகிறார். ஆல்வின், திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றம் முன்பு விசாரணைக்கு ஆஜராக வந்தவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக 3 பேரை பிடிக்க தனிப்படை அமைத்து காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. திருநெல்வேலி நீதிமன்ற வளாகத்திற்கு வாயிலிருந்து ஒரு 10 மீட்டர் தொலைவிலேயே இந்த விசாரணைக்கு ஆஜராக வந்த மாயாண்டி என்ற நபர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த செய்திகளை முன்பே பார்த்தோம். அவர் திருநெல்வேலி மாவட்டம் கீழநத்தம் பகுதியைச் சேர்ந்தவர். அவர் மீது 2 வழக்குகள் இருக்கிறது. ஏற்கனவே திருநெல்வேலி அதே கீழநத்தம் பகுதியைச் சேர்ந்த ராஜாமணி என்ற ஊராட்சி மன்றத்தினுடைய வார்டு உறுப்பினர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடையவர் என்பதும் முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கக்கூடிய நிலையில அவர் இன்று ஒரு வழக்கினுடைய விசாரணைக்கு திருநெல்வேலி நீதிமன்றத்திற்கு ஆஜராக வந்த போது அவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். காவல்துறையினர் அங்கு இருந்தும் இந்த கொலையை தடுக்கவில்லை என்று நீதிமன்றத்தின் முன்பாக இருந்த போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் குற்றச்சாட்டுகளை எல்லாம் முன்வைத்திருந்தார்கள். எனினும் கூட நீதிமன்ற வாயிலில் காவல்துறையினர் பாதுகாப்பு இருக்கும் போது அதிலிருந்து ஒரு 10 மீட்டர் தொலைவிலேயே ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில அங்கு ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துவிடக்கூடாத வகையில் காவல்துறை பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டார்கள். வழக்கறிஞர்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்ற போது அவர்களை பேச்சுவார்த்தை நடத்தி அங்கிருந்து அழைத்து சென்றக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்த்தோம். தற்போது நிகழ்விடத்திற்கு வருகை தந்து திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையர் ரூபேஷ்குமார் மீனா செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில கொலை குற்றவாளிகளை கைது செய்வதற்கு 3 தனிப்படைகள் உடனடியாக அமைக்கப்பட்டு அந்த தேடுதல் பணிகள் நடைபெற்று வருவதாக சொல்லியிருக்கிறார். எனினும் கூட முன்னெச்சரிக்கையாக இந்த கொலை சம்பவத்திற்கு தொடர்புடையதாக கூறப்படக்கூடிய ஒரு நபரை காவல்துறையினர் உடனடியாக பிடித்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை கூட நம்மால் பார்க்க முடியும். நேரடியாக அந்த கொலை சம்பவத்தில் தொடர்புடையதாக கூறப்படக்கூடிய நபரை பிடித்து அவர்கள் காவல்துறையினர் தற்போது விசாரணைக்கு அழைத்து சென்றிருக்கக்கூடிய நிலையில இனி அடுத்தடுத்த கட்டமாக இந்த கொலைக்கு தொடர்புடைய நபர்கள் யார், என்ன காரணத்திற்காக இந்த கொலை நடத்தப்பட்டது என்பது குறித்து விரிவான விசாரணைகளை மேற்கொள்வார்கள். குறிப்பாக ஒரு நீதிமன்றத்திற்கு முன்பதாகவே இத்தகைய கொலை நடைபெற்றிருப்பது குறித்து பொதுமக்கள் ஒரு அதிருப்தி தெரிவித்திருக்கிறார்கள். நீதிமன்றத்திற்கு வருகை தரக்கூடிய மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தலான ஒரு நிலை, வழக்கறிஞர்கள் தங்களுக்கு இதுபோன்ற ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்கிறதா என்ற கேள்வியை எல்லாம் முன்வைத்துதான் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். எனினும் இந்த கொலை தொடர்பான குற்றவாளிகளை கைது செய்ய 3 தனிப்படை அமைத்திருப்பதாக திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையர் ரூபேஷ்குமார் மீனா தெரிவித்திருக்கிறார். இந்த கொலை தொடர்பாக தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டமாக சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி அடுத்தடுத்த கட்ட விசாரணைகள் நடைபெறும் என்றும் தெரிகிறது. திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்ற வாயிலில் விசாரணைக்கு ஆஜராக வந்தவரை கொலை செய்த சம்பவம் தொடர்பாக குற்றவாளிகளை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஆல்வின்.